Hi students, நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.5ல செகண்ட் சம். இல்லை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். கொஸ்டின் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y இன்ட்டு 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் டிவைடட் பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20. இதில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்கிறோம். கீழே டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y இதையும் அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் இருக்கா? இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு மாற்றி a plus b இன்ட்டு a minus b ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். கீழே டிவைடட் பைல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு ஒரு டி ஃபேக்டர் போட்டோம்னா மைனஸ் 20 இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 40. அப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 40 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ என்ன போடலாம்? 8 5 சார் 40. இங்கே கீழே வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துடலாம். 8 5 சார் 40, 8ல் 5 போச்சுன்னா 3. இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x, 1 2 சார் 2, 4 2 சார் 8. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபேக்டரைசேஷன் பண்ணல என்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 4, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 4னு ஒரு ஃபேக்டர், 2x மைனஸ் 5னு ஒரு ஃபேக்டர், 2x மைனஸ் 5னு ஒரு ஃபேக்டர். இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே எழுதிக்கலாம், 3x ப்ளஸ் 4y இதையும் அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு இங்கே இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் மாற்றிருக்கோம். அப்போ ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 4y இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3x ப்ளஸ் 4y, அடுத்து இன்னொரு ஃபேக்டர் 3x மைனஸ் 4y. இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். கீழே டிவைடட் பைல x ப்ளஸ் 4 இன்ட்டு 2x மைனஸ் 5 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3x ப்ளஸ் 4yக்கு இந்த 3x ப்ளஸ் 4y கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் 4க்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 3x மைனஸ் 4y டிவைடட் பை 2x மைனஸ் 5 கிடச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, அப்படியே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா, இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு இருக்கா, இது வந்து அப்படியே ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. அப்போ ஏ மைனஸ் பி ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்குது, அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே டிவைடட் பைல இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து காமனாக இருக்குது. எல்லா டேர்ம்லேயும் 3 காமனாக இருக்குது. அப்போ காமனாக ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காமன் டேர்மை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டி ஃபேக்டர் பண்ணிக்கலாம். அப்போ 3 காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே என்ன கிடச்சிரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 3 சார் 9, அப்போ 3xy ப்ளஸ் 6ல் 3 போச்சுன்னா 2 வந்துடும். அப்போ 2y ஸ்கொயர் இன்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா.
அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரா? அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல y இருக்குது. அதனால அதை தூக்கிட்டு நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்னா x + y ஹோல் ஸ்கொயர் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கீழே டிவைடட் பைல இங்கே பாருங்கள், இது வந்து x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டு. ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல y இருக்குது. அப்போ x + y இன்ட்டு x மைனஸ் ஒய். இப்போ இதில் வந்து கேன்சல் எது கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த x மைனஸ் ஒய்க்கு இந்த x மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இந்த x + ஒய்க்கு இங்கே ஒரு x + ஒய் கேன்சல் ஆகி ஒரே ஒரு x + ஒய் இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது ரிமைனிங் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? x + ஒய் மட்டும் ரிமைனிங் இருக்குது. x + ஒய் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 3 இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ மேலே வந்து நம்ம இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. கீழே வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு t ஃபேக்டர் அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b, இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த 2y ஸ்கொயருங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அது வந்து சின்னு வச்சுக்கிட்டோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து a இன்ட்டு சியா. அப்போ 2y ஸ்கொயர் இன்ட்டு 1 அப்படின்னா என்ன வரும்? 2y ஸ்கொயர். அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3yயா, அப்போ இங்கே 3yன்னு வந்துடும். அப்போ ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணால் 2y ஸ்கொயர் கிடைக்கணும், ஆட் பண்ணால் 3y கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன போடலாம்? y 2y அப்படின்னு போடலாம். y 2y, y இன்ட்டு 2y, 2y ஸ்கொயர் கிடச்சிரும். 2y இங்கே ஒரு y சேர்த்துனோம்னா 3y கீழே இருக்க கிடச்சிரும். அப்போ இங்கே வந்து என்ன வரும்? எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே இருக்க x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதையும் x ப்ளஸ் ஒய் இது ரெண்டையும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். கீழே 3 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு? x ப்ளஸ் ஒய், அடுத்து x ப்ளஸ் 2yன்னு கிடச்சிருக்கா. அப்போ இதில் எதாவது கேன்சல் பண்ணலாம். இந்த x ப்ளஸ் ஒய்க்கு இந்த x ப்ளஸ் ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை x ப்ளஸ் 2y. இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். அப்போ எக்ஸசைஸ் 3.5ல செகண்ட் சம்மில் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. 2 சப்டிஷன் கொடுத்துருந்தாங்க, ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.